நேற்று தோசை ஊற்றி கொடுத்தேன். அந்த தோசைக்கு என்ன, தோசை ரவுண்டாக இருக்கும், அவ்வளோதானே. எப்படி இருந்தாலும் பிச்சு தானே திங்க போகிறோம். அதில் லைட்டாக ஒரு ஓரமாக கிழிஞ்சி தான் இருந்துச்சுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு தோசை. ஆனால் அந்த தோசையில் எங்கள் அக்கா சுடுற தோசை மாதிரி இல்லை, எங்கள் அம்மா சுடுற தோசை மாதிரி இல்லை. எங்கள் அக்கா ஒரு மிளகா சட்னி அரைக்கும் பாரு, அப்பப்பப்பா, அது டேஸ்ட்டே வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரே கமெண்ட் வீட்டில். நான் நான் ஒன்றும் பதில் பேசலைங்க. நானும் பேசாமல் சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அக்கா வேலை பார்க்குறாங்களா? இல்லை. 10வது படிக்கிறதோடு நிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வச்சு சமையலை சொல்லி கொடுத்தா தோசை என்ன, பிரியாணி கூட அருமையாக போடுவாங்க. நாங்கள் அங்கே வாங்கன்னு படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இங்கே அந்த தோசை ரவுண்டாக சுட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இறங்குமா, இல்லை ரவுண்டாக ஊற்றினா மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். பிஞ்சின்னு தான் அந்த தோசையெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி மாமியார் நாத்தனாரை வச்சு மட்டும் பேசுகிறாங்கங்கிறத கமெண்டில் பின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு, நாளைக்கு இந்த சப்பாத்தியோட கதையை நாளைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். டட்டா, பாய், குட் நைட்.